எந்த கோழி பெருசுங்க? சுக்கானா நாட்டுக்கோழி தான். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மிக்சிலே விட்டுக்கலாம், நம்ம இல்லைன்னா சின்ன சின்னதாக பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் விட்டது தான் போட்டேன். மிக்சியில் விட்டு போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கிற கறியை நம்ம சிக்கன் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கறியிலேயே கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் தண்ணிலாம் விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகு சீரகம் நடத்தி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வாசம் அரோமா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடணும். ஏன்னா நாட்டுக்கோழினா நம்ம எக்ஸ்ட்ரா குக்கிங் டைம் தேவை. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்